ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஜனநாயகனுக்கு இன்னுமே இந்த சென்சார் சான்றிதழ் அப்படின்றது இருக்கு இல்லையா, தரப்படாமல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜனவரி 9 படம் ரிலீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் வாதங்களெல்லாம் நீதிமன்றத்துக்கு முன்னாடி முன் வச்சாலும் கூட இதெல்லாம் ஒரு காரணமாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பு சொன்னதுனால இன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு தான் தீர்ப்பு என்ன அப்படின்றதையே நீதிமன்றம் முடிவு பண்ணுது. ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா படம் அஃபீஷியலாக வந்துட்டு நேற்று அனௌன்ஸ் பண்ணப்பட்டுருச்சு. தேதி குறிப்பிடாமல் நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒவ்வொரு விஜய் படம் வரும்போதுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு இல்லையா. தலைவா படத்துக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனை ஒன்று மத்திய அரசாங்கம் எதிர்க்கும், இல்லைன்னா மாநில அரசாங்கம் எதிர்க்கும். இந்த எதிர்ப்புகளை தாண்டி தான் விஜயாவுடைய படம் அப்படின்றது ரிலீஸ் ஆகும். இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே சேர்ந்து கேம் விளையாடுறதுனால சென்சார் சர்டிஃபிகேட்லேயே கை வச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால படத்தினுடைய ரிலீஸ் டேட் அப்படின்றதெல்லாம் தள்ளி போயிருந்தாலும் கூட ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு காய் நகர்த்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதனால தான் படத்துக்கு சென்சார் கொடுக்கல, அப்படி என்னத்தடா கிண்டி வச்சாரு வினோத், ஏன்னா எல்லாரும் பகவந்த் கேசரின்னு சொல்லிட்டு கேசரிக்கின்றாருன்னு தானே எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்தியா இருக்கு இல்லையா, டெல்லி இருக்கு இல்லையா, டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு சொல்லி கேட்ட பராசக்தியே ரிலீஸ் ஆகும்போது நம்ம அப்படி என்ன பண்ணாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரியான எக்கச்சக்க டவுட்ஸும் இருக்கு. அப்படி என்னதான் இருக்கு ஜனநாயகன்ல, அதை தாண்டி ஜனநாயகனை வச்சு காங்கிரஸ் போடக்கூடிய பாலிட்டிக்கல் பிளான் அப்படின்றது என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் அதிக அளவிலான அரசியல் அப்படின்றது பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படமே வந்துட்டு பார்த்தோம்னா டிவிகே இருக்கு இல்லையா, டிவிகே வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு படம் அப்படின்ற கருத்தும் முன்வைக்கப்படுது. ஏன்னா தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்ற பேரில் ஆரம்பித்து வந்துட்டு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் பேசக்கூடிய முக்காவாசி அரசியல் அப்படின்றது திமுகவினுடைய முன்னாள் தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி இருக்கார் இல்லையா, அவரை எதிர்த்து பேசுகிற மாதிரியான வசனங்கள், அதை தாண்டி வந்துட்டு எம்ஜிஆர் அவர்களை குறிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய குறியீடுகள், இந்த மாதிரி அதை தாண்டி வந்துட்டு அதிக ஆக்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி படம் உருவாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல திருத்தம் சொல்லிருந்துச்சா சென்சார் போர்டு. ஸோ அந்த 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல திருத்தம் சொல்றது, பீப் போடுறது, அதை தாண்டி வந்துட்டு ஆக்ஷன் காட்சிகள் இருக்கு இல்லையா, அதில் கை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாதி படத்தையே கொலாப்ஸ் பண்ணுற வேலையில் இறங்கியிருக்கு சென்சார் போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மதம் சம்பந்தமாலாம் வந்துட்டு பேசியிருக்காங்க, அதனால் வந்துட்டு உணர்வுகள்லாம் புண்படுன்ற கம்ப்ளைண்ட்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்பை கட்டி வந்துட்டு இந்த சென்சார் போர்டு இருக்காங்க இல்லையா, அவங்க படம் ரிலீஸ் ஆகிறத எப்படியோ தடுத்து நிறுத்திட்டாங்க. பட் இப்போ அதில் என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம மெர்சல் படம் இருக்கு இல்லையா, மெர்சல் படம் ரிலீஸ் ஆகும்போதும் அதில் ஜிஎஸ்டி பற்றிலாம் நம்ம தளபதி பேசியிருந்தாப்ல அப்படின்னே சொல்லலாம். அதனால் அப்பயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக இருக்கு இல்லையா, இந்த படத்துக்கு அதிகப்படியான ப்ரெஷர் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த பிரமுகர்களாக இருந்தாலும் சரி, விஜய்க்கு சப்போர்ட்டான வாய்ஸ் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய சினிமா நட்சத்திரங்களும் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்துட்டு அது பெரிய விஷயமா பேசப்படலை, பரபரப்பை ஏற்படுத்தலை. பட் இப்போ என்னதான் திமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் மறுபடியும் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய வட்டாரங்கள், இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய முகங்கள்னு சொல்லக்கூடிய செல்வ பெருந்தகை, ஜோதிமணி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள்லாம் ஜனநாயகனுக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்து அப்படின்றத வெளியிட்டு இருக்கிறது திமுகவை உச்சக்கட்ட அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கான். இதுக்கு பின்னாடி என்னதான்ப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வரக்கூடிய 2026 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, திமுகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஓகே தான். பட் அவங்க லாஸ்ட் டைம் மாதிரியே எங்க தலையில ஒரு கம்மியான சீட் அப்படின்றத கட்ட பார்க்குறாங்க. நாங்கள் 40 சீட்டு கேட்குறோம், அவங்க 28லேருந்து ஒரு 34 சீட்டு வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவும் கூட்டணி ஆட்சி அப்படின்றதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கமெண்ட்டும் பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அறிவாலய சைடில் இருந்து. ஸோ அதை வந்துட்டு சரி கட்டணும் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் நாங்கள் வந்துட்டு விஜயனுடைய அரசியலுக்குலாம் நாங்கள் பாசிட்டிவாக பேச கிடையாது, பட் விஜயனுடைய படத்துக்கு நாங்கள் பாசிட்டிவாக பேசுறது அப்படின்றது இருக்கு இல்லையா. ஏன்னா இதை பண்ணக்கூடியதே திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஐயோ இதை நாங்கள் பண்ணலங்க, எங்களுக்கும் சென்சார் போர்டுக்கும் சம்மந்தம் கிடையாது, இதை பண்ணுறது
அது சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லி திமுக சொன்னாலும் அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்க படத்தை மட்டும் எப்படி விடுறாங்க, பராசக்தியை மட்டும் எப்படி விடுறாங்க அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வச்சு திமுக பாஜக சேர்ந்து தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் ஃபுல் ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல வந்துட்டு காங்கிரஸ் திடுதிப்புன்னு ஜனநாயகன் இருக்கு இல்லையா, ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் தராததுக்கு எதிராக தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறது திமுகவை கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்கான். இது மட்டும் இல்லாம வரக்கூடிய 18ஆம் தேதி இருக்கு இல்லையா, அந்த 18ஆம் தேதி ராகுல் காந்தி அவருடைய தலைமையில கூட்டணி பத்தின ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் அப்படின்றதும் நடக்க இருக்கான். ஸோ இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தாவேகா சைடு போயிடலாம். ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு எக்கச்சக்கமான ஆதரவு அப்படின்றது தாவேகாக்கு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஆட்சிக்கு வந்துட்டு பார்த்தோம்னா பல டிகேட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஆட்சியில ஒரு பங்கு அப்படின்றது வகிக்கிறதுக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய 40-50 இடங்கள் அப்படின்றத தரதுக்கும் டிவிகே ரெடியா இருக்காங்க. நம்ம டிவிகே கூட போயிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, நம்ம அதை தாண்டி கேரளா இருக்கு இல்லையா, கேரளா ஆந்திரா இந்த மாதிரியான ஸ்டேட்ஸ்லயும் வந்துட்டு விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தார்னா அது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு பூஸ்ட் பாயிண்டா இருக்கும். அதன் மூலியமா கட்சியை மறுபடியும் நம்மளால கட்டமைக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொன்னதுனால ராகுல் காந்தி அவர்களும் ஒரு யோசனைக்குள்ள போயிருக்காராம். நம்ம கேட்ட சீட்டு கிடைக்கல அப்படின்னா அங்க வந்துட்டு நம்ம கூட்டணி வச்சா என்ன வைக்கலன்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல ஒரு பொறி தட்டி இருக்கிறதுனாலதான் திடுதிப்புன்னு இப்படி காங்கிரஸ் கூடாரம் முழுக்க விஜய் படத்துக்கு ஆதரவா பேசியிருக்காங்களாம். இன்கேஸ் நம்ம எதிர்பார்க்கறது வந்துட்டு திமுக தரல, திமுக கூடாரத்தில் நமக்கு கிடைக்கல அப்படின்னா விஜய் அவருடைய படம் இருக்கு இல்லையா, படத்துக்கு பாசிட்டிவாக பேசினவங்க அவருடைய அரசியலுக்கும் இதே மாதிரி பாசிட்டிவாக பேசிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்ற கருத்து இருக்கா. என்னதான் நாடாளுமன்றம் இருக்கு இல்லையா, நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி கூடிய எண்ணிக்கை தேவை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட இப்போ நம்ம எதிர்கட்சியாக தானே இருக்கோம். ஒருவேளை விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிற சுச்சுவேஷன் வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ எம்எல்ஏக்களை தந்து ஆட்சியை கையில் தரவங்க நாளைக்கு தமிழ்நாட்டில் அவர் கேண்டிடேட்ஸ் எம்பி ஆக்காமையா போயிட போறாங்க அப்படின்னு ஒரு சிலர் பேசி காங்கிரஸ் தலைமை இருக்கு இல்லையா அதனுடைய மண்டையை கழுவி வச்சிருக்காங்களாம். ஸோ அதனால நம்ம லாஸ்ட் டைம் மாதிரியே கம்மியான சீட்டை கொடுத்து கல்லா கட்டிடலாம் அப்படின்னு இருந்த அறிவாலய சீனியர்கள் எல்லாருமே என்னடா இப்படி திடுதிப்புன்னு இப்படி ஒன்று கூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம நின்றுகிட்டு இருக்காங்களாம். ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட பை பை.